ஈரான் போரில் இவர் பங்கு கொள்ளவில்லை என்றாலும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எல்லாவற்றையும் உற்று கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். ஈரானில் நடக்கும் ஒவ்வொன்றும் எதிர்காலத்தை பற்றி அவரை இந்நேரம் யோசிக்க வைத்திருக்கும். அவர் வேறு யாருமல்ல, வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தான். நிக்கோலஸ் மதுரோ தொடங்கி காமனேயி வரை அமெரிக்கா அவருக்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து கிம் தொடர்பான மீம்ஸ்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஒருவேளை ஈரானைப் போல வடகொரியா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது சாத்தியமா? ஈரான் மீது தொடுக்கும் தாக்குதல் போல அதிகமான அணு ஆயுதங்கள் கொண்டுள்ள வடகொரியா மீது அமெரிக்காவால் தாக்குதல் நடத்த முடியாது என வடகொரியர்கள் நினைக்கின்றனர். அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் ஒரு நாட்டுடன் மோதுவது அமெரிக்காவுக்கு எளிதான காரியமாக இருக்குமா? அணு ஆயுதங்களை கைவிடத் தொடங்கிய பேச்சுவார்த்தை தான் அமெரிக்கா ஈரான் மோதலாக வெடித்தது. இந்த நிலையில் வடகொரியாவின் அணுசக்தி திட்டத்தை கடந்த காலத்தில் அமெரிக்கா எவ்வாறு எதிர்கொண்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னதாக வடகொரியாவின் அணுசக்தி விவகாரத்தில் ஒபாமா நிர்வாகம் அமைதி காத்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் கிம் ஜாங் உன்னை மிரட்டி பார்த்தும் அவர் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. இந்த நிலையில் பைடன் ஆட்சியின் போது வடகொரியா முற்றிலுமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் திரவ எரிபொருள், கண்டம் கடந்து பாயும் ஏவுகணை, இடைநிலை தூர ஏவுகணை என தங்கள் ஆயுத பலத்தை அதிகரித்துள்ளது வடகொரியா. இதை வைத்து தென்கொரியாவில் உள்ள அமெரிக்க தளம் அல்லது நேரடியாக அமெரிக்காவை தாக்கும் திறனை வடகொரியா உறுதி செய்துள்ளது. முன்பு அணு ஆயுத தயாரிப்பிலிருந்து வடகொரியா வெளியேற வேண்டும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஒருவேளை அணு ஆயுத விவகாரத்தை தீவிரமாக ட்ரம்ப் கையில் எடுத்தால் வடகொரியா நிச்சயமாக அதன் 2 சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனாவை உதவிக்கு எதிர்பார்க்கும். ஆனால் அந்த 2 நாடுகள் அவர் பக்கம் நிற்குமா என்ற சந்தேகம் எழுகிறது. அணு ஆயுதங்களை விட்டுவிடக் கூடாது என வடகொரியா நம்புவதற்கு காரணம் அமெரிக்காவுடனான போரில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் களத்துக்கு வரவில்லை என்பதுதான். மேலும் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் பரஸ்பர பாதுகாப்பு விதிகள் மற்றும் ஒப்பந்தத்தை வடகொரியா வைத்திருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களால் எந்த பாதுகாப்பும் தர முடியாது. எனவே புதின், ஷி ஜின்பிங் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களை முழுமையாக நம்பியிருக்க முடியாது என கிம் நினைக்கிறார். ஆனால் வடகொரியா தனது ஆட்சியை பாதுகாக்க முன்னெப்போதையும் விட அதிகமாக அணு ஆயுத திட்டத்தை நம்பலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிம் ஜாங் உன்னை இராணுவ வழிமுறைகளால் வீழ்த்த அமெரிக்கா முயற்சிப்பது உண்மையில் எவ்வளவு சாத்தியம்? ஈரானை பொறுத்தவரை அமெரிக்கா முதல் தாக்குதலை நடத்தவில்லை. அதன் நட்பு நாடான இஸ்ரேல் முதலில் தலையிட்டது. அதன் பிறகு அமெரிக்கா களத்துக்கு வந்தது. இதைத்தான் தங்களின் தர்க்கம் என ட்ரம்ப் நிர்வாகம் வாதிடுகிறது. எனவே வேறு ஒருவரை வைத்து வடகொரியா மீது தாக்குதல் நடத்திய பிறகு அமெரிக்கா பின்னர் தாக்குதலை தொடங்கும். அப்படி பார்த்தால் அமெரிக்காவுக்கு இருக்கும் ஒரே தேர்வு தென்கொரியா தான். ஆனால் வடகொரியா எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாத போது தென்கொரியா அவர்களை தாக்கி சிக்கிக்கொள்ள விரும்பாது. இருந்த போதிலும் நட்பு நாடுகள் போரின் போது கை கொடுக்காத பட்சத்தில் அணு ஆயுதம் மட்டும்தான் வடகொரியாவை காப்பாற்றும் என கிம் நினைக்கிறார். குறிப்பாக ஈரானைப் போல அணு வரம்பு நிலையில் இருக்கும் நாடாக அல்லாமல் அணு ஆயுத களஞ்சியமாக தன் நாட்டை மாற்றும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். அதனுடன் தொடர்புடைய ஆயுத அமைப்புகளின் இருப்பை மேலும் அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளார். ஆனால் ஒரு ஆட்சியின் நிலைத்தன்மைக்காக அணு ஆயுதம் அவசியம் என கூறப்படுவது உலகிற்கே அபாயகரமான செய்தி என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கவலையாக இருக்கிறது.